இந்த கௌரி சங்கர்ன்னு சொல்லிட்டு, சாரி கௌரி கிருஷ்ணன் நினைக்கிறேன். இந்த கௌரி கிருஷ்ணன்ற கௌரின்னு வச்சுக்குவோம். ஸோ அவங்க அப்பா பேர் நமக்கு எதுக்கு. இந்த கௌரி ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க நம்ம ஏதோ ஒரு படத்துல கூட நம்ம பார்த்தோம் இப்போ ரீசெண்டா. டக்குன்னு இந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அற்புதமான காவியம்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த நபர் வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டிருக்காங்க. இந்த பெண்ணோட வெயிட் என்னன்னு கேட்டு ஒரு அநாகரிகமா கேட்டிருக்காங்க போல. வெயிட் கேட்டது அவங்களுக்கு ரொம்ப அநாகரிகமா ஆயிடுச்சான். இப்போ ப்ரெஸ் பீப்புள்ல இருந்து உங்க வெயிட் என்ன, அவங்க ஹீரோயினோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து மேபி அவங்க அந்த ஹீரோ வந்து அவரை தூக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்திருக்கலாம். அதை எப்படி தூக்குனீங்கன்ற கேட்க சர்க்காசமா கேட்கறதுக்காக வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த பெண்மணி கொந்தளிச்சு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. சபையில் ஒரு பொண்ணோட ஏஜ் கேட்கக்கூடாது, ஒரு பொண்ணோட மேரேஜ் டீட்டெயில் கேட்கக்கூடாது, பர்சனல் டீட்டெயில் கேட்கக்கூடாது, அப்புறம் சிங்கிளாக கேட்கக்கூடாது, பின்னாடி ஃபாலோ பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அப்புறம் சம்திங் நிறையா இருக்குல்ல, நிறைய கேள்விகள் பெண்கள்கிட்ட கேட்கவே கூடாது, உங்கள் பேரனை கூட கேட்கக்கூடாது. ஸோ இதுதான் பெண்களுக்கான உரிமைகள், நாகரிக கட்டமைப்பு. சூப்பர், கரெக்டாக இருக்குது. இப்போ ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது அநாகரிகமான போக்கு, இது எப்படி உண்மையாக கண்டிக்கிறேன் நான். எப்பேற்பட்ட புரட்சி டேரக்டர் இவர். சொல்கிறேன், மேட்ருக்கு வரேன். ஸோ இவர் என்ன சொல்கிறேன், அநாகரிகமான ஒரு போக்கு, தமிழ் சினிமா இன்னும் எங்கேயோ போக வேண்டியது இருக்குது. ஆமாம், இப்போ வரைக்கும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர விட்டுருக்கீங்க, பெண்ணும் பெண்ணும் சேர விட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன விலங்குகளோட இணையிறது, அது எவ்வளோ தூரம் இருக்குது இன்னும் போகிறதுக்கு. ஆதிவாசியாக மாறணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க, மாற்றம் முன்னேற்றம் அந்த மாதிரி எங்கே இருக்காங்க பாரு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ரஞ்சித் வந்து இதுக்கு வன்மையாக கண்டிச்சு ட்வீட் போட்டிருக்காரு. சரி ரைட்டு, இதில் என்ன ப்ரோ இருக்குது, சினிமாக்காரங்க சம்மந்தம் அந்த இயக்கம்லாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் தவறு, இப்படிலாம் கேட்கக்கூடாது, நிருபர்களுடைய ஃப்ரீடமை நீங்கள் இப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. சூப்பர், வேற எப்படி பயன்படுத்துறது? சரி ரைட்டு, எல்லாம் ஓகே. இந்த பெண்மணிகிட்ட இந்த கேள்வி கேட்ட நிருபர் தப்பு, பெண்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு ரஞ்சித் ஓடி வந்துட்டாப்ல. யாருக்கு பிரச்சனைனாலும் ஓடி வந்துருவார். ராஜராஜ சோழன்லாம் பிடுங்கினார்ல ஒரு நிலத்தை, எல்லாரோட நிலத்தையும் அவங்க பிடுங்கினாங்க. சரி ஓகே, கழட்டி விட்ருவோம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவுக்கு முதல் லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, சப்ஸ்கிரைபரை போட்டு விடுங்க, பெல்லைக்கான ஆளில் போடுங்க. கீழே இருக்க அந்த ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் போல், எந்தெந்த வீடியோக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஹைப்புன்னு ஒன்று தட்டி விடுங்க. காசுலாம் கிடையாது, சும்மா ஃப்ரீ தான், தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் பொண்ணும் பையனும் லவ் பண்ணக்கூடாதா? அதை பற்றி பேசலாம். இவனுங்கள மாதிரி ஆளுங்க, இவனுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. காடை போட்டு விட்டுருங்கன்னு போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். ப்ரோ, இந்த கௌரின்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரஞ்சித் பேசியிருக்காரு. பெண்களுக்கு சக தொழில் உங்களுடைய சினிமா கூட்டத்தில் இருக்கனால அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. நாளைக்கு அவங்க படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த பெண்மணி தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க வந்து சினிமாக்காரங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. இதில் என்ன பண்ணி குத்தத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கலாம். அது குத்தம் கிடையாது, அது வரைக்கும் குத்தமே கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரு, சமூகம்னு சொல்கிறாரு. சினிமாக்காரன் சினிமாக்குள்ளேயே வட்டாரத்துக்குள்ளே சுற்றிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது, அது அவனோட வேலை, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறான், ஆதரவு உதவி வைக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறேன், பிரச்சனை இல்லை. சமூக போராளின்னு வெளியே அட்ரஸ் பண்ணிட்டு உனக்கு தேவையான இடத்துல யாருக்கு பேசணும், யாருக்காக போராட்டம் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணி போராடுற அப்படின்னா அது சமூக போராளி இல்லை. சமூகம்ன்றது எல்லாரும் சம்பந்தப்பட்டது, அதாவது எல்லா மனிதரும் கலந்த ஒரு இடம். உங்களுடைய சமூகம் மட்டும் கிடையாது, உங்களுடைய சினிமா கூட்டம் மட்டும் கிடையாது. ஓகேவா? இதுதான் மெயின் ரீசன் இவரை இதில் இழுக்கிறதுக்கு. இன்னொன்று, நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படம் எடுத்தார். ஆமாம் ப்ரோ, எப்பேற்பட்ட படம், நீங்கள் வேற சும்மா இருங்க. நம்ம எல்ஜிபிடி சம்மந்தப்பட்டலாம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்மால் படம் எடுத்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணார். எப்பேற்பட்ட புரட்சி டேரக்டர் அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்குலாம் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில் இப்போ வரும். ஒரு நியூஸ் பார்த்தேன் நேத்தான, November 7 நேத்தான் நடந்துச்சு. ஒரு நியூஸ் எனக்கு வருது, சக்சஷனில் வருது. பாரிசாலன் வேறு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த தன்பால் ஏற்பனை இதை பற்றி பாரிசாலன் ஷேர் பண்ணது எனக்கு சக்சஷனில் வந்துச்சு. அவர் போகிற டீட்டெயிலாக எனக்கு எதுக்கு ஃபாலோ வருதுன்னு தெரியல. நிறைய பொலிட்டிஷியனோட விஷயம்லாம் எனக்கு வரும், நம்ம பொலிட்டிக்கலில் கண்டக்டாக பார்க்கறதுனால அது வருது போல். ஸோ பாரிசாலன் சக்சஷன் பண்ண உண்மையை சொல்லணும்ல, பாரிசாலனோட ட்வீட் வந்து எனக்கு சக்சஷன் வந்துச்சு. நான் பார்த்தேன், அப்போ தான் எனக்கு தெரியுது, அந்த மேட்டர் தெரியுது. பார்க்குறேன், என்னடா இது இப்படி ஒரு மேட்ரு. இது மாதிரி நிறைய மேட்ரு பார்த்துருக்கோம். பட் இது டக்குன்னு வந்தோடனே லெஸ்பியன் கப்புள்ன்றது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நாகரிகத்தில் முன்னேறின சமூகம் சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் வாழ்றானுங்களே, இவனுங்க மாதிரி வாழ்க்கைலாம் இந்த எல்ஜிபிடி விஷயத்தெல்லாம் நார்மல் ஆக்கிட்டானுங்க. ஸோ அப்போ அவங்க இதில் நடந்துச்சுன்னா கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆமாம், அவங்க நாரி போயிட்டாங்க, இவங்களை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு கழட்டி விட்டுறலாம். பட் இது என்ன அப்படின்னா, ஒரு கிராமம். அவருடைய கணவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணல, அவர் சாப்பிட்றதுக்கே வேலை இல்லாமல் பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குட்டிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு குடும்பம், நிம்மதியாக வாழ்கிற ஒரு குடும்பம், குழந்தைகள் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு.
இவங்க எய்த்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட எல்ஜிபிடி கனெக்ஷன் ஆயிருக்கு. இவங்க 2 பேரும் உல்லாசமா இருக்கிறதுக்கு அந்த குழந்தை தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட ஆடியோ எந்த அளவுக்கு இவங்க தற்கொலைன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயம், இது சென்சிட்டிவான விஷயம் தான். குழந்தை இந்த வார்த்தையை கூட கட் பண்ணிடுங்க. ஸோ அந்த குழந்தை வந்து மர்கியாசாலா பண்ணி விட்டுரு, அது நமக்கு தொந்தரவா இருக்கு, அது இடையூறா இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் உல்லாசமா இருக்கிறது. டேய் நீ ஒரு பண்ணு, நீ ஒரு பண்ணு, என்னடா உல்லாசமா இருப்பீங்க எனக்கு புரியுது. ஸோ பேசுனா வல்கரா இருக்கும், சரி விடுங்க. இது ஒரு விஷயத்துக்காக அந்த குழந்தைய முடிச்சு விட்டுருக்காங்க. இது குழந்தை பால் கொடுத்து நான் தூங்க போட்டேன், வெளியே போயிட்டேன், திடீர்னு பார்த்தா அப்படி இருக்குன்னு மயக்கம் போட்டுச்சு, புருஷன் சீன் போட்டிருக்கு. அந்த புருஷன் சந்தேகப்பட்டு ஏற்கனவே திட்டிருக்காப்ல, இந்த எல்ஜிபிடி கப்பலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு திட்டிருக்காரு. ஒருவேளை சந்தேகம் வந்துருன்னு சொல்லிட்டு போனை நோண்டி பார்த்துருக்காப்ல. அப்பதான் இந்த மேட்டர் அம்பலப்படுது. இவன் 2 பேரும் பேசிக்கிட்ட உரையாடல் இருக்கு. அதுல அதை எடுத்து பொண்டாட்டிகிட்ட கேட்குறாப்புல ஓப்பனாவே. இது பொண்டாட்டி ஓடி ஆயிடுச்சு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஆயிடுச்சு. ஓடி போனோன்னா அந்த பொம்பளைக்கு கால் பண்ணி என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் வந்துடுறேன், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்கேன், நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு இருக்கேன். அதாவது இந்த எல்ஜிபிடி கப்பலில் கட் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், சாரி காதல் விவாகரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எல்ஜிபிடியை கட் பண்ணிடுறேன், நான் இனிமேல் ஆண் சமூகத்து கூட வாழ்றேன், நான் ஒரு பெண், நீங்கள் ஒரு ஆண், நம்ம 2 சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு ஒழுக்க நெறிக்கு வராங்க. எப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சிற்றின்பம், நல்லா யோசிச்சு பண்ணிக்கோ, சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சு. அந்த குழந்தைய பிரசவிக்கிறதுக்காக வயிற்றுல வர்றதுக்காக எத்தனை பேர் கிடக்குறாங்க குழந்தை இல்லாமல், பல கோடி செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெரிய விஷயங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது குழந்தைய இவங்க 2 பேரும் அந்த இன்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட டயத்துக்கு தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளியிருக்குன்னா அந்த பொம்பளை எப்பேற்பட்ட குரூர புத்தியில் போயிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் இப்போ நான் எல்ஜிபிடியை பற்றி பேசுறதுக்காக இந்த பாரஞ்சி இழுத்து உள்ள தூக்கி தள்ளி விட்டுருக்கேன். ஸோ கேளுங்க. அப்புறம் கணவர் ஃபோன் பண்ணி பேசி கேட்டேன், நீ ஒத்துக்கோ, என்ன பண்ணேன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு மனசுனாச்சும் ஆதரவாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறாப்புல கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கேட்டோன்னே அது சொல்லுது, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், வாயை பொத்தி நான் இப்படி பொத்துவோங்க, இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு அந்த நியூஸை கேட்டோன்னே நைட்டு ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு. நமக்கு தெரியும் இந்த எல்ஜிபிடின்னு ஒன்று, ஆணும் பெண்ணும் சேர்றது இயற்கையே கிடையாது, நார்மல் கிடையாது. இதை நார்மல் பண்ணி அவங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் உண்மையிலே அதுதான். சீரியஸ்லி அட்ரஸ் பண்ணுங்க. சும்மா வந்துக்கிட்டு அவங்கள வந்து ப்ரைடு என்ன ப்ரைடுனா என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயற்கைன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. பைத்தியங்களா, இயற்கைன்னு ஒன்று கொடுத்துருக்கு. அப்போ ஆணும் ஒன்னா படைச்சு புரியாத தற்குறிகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. இது ஒரு ப்ரைடு, இது ஒரு ப்ரௌடுன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இருக்கு, சிஸ்டம் இருக்கு, ஒரு டார்க் சைடு இருக்கு. மக்கள் கல்ச்சர்ஸை உடைக்கணும், சமூக கட்டமைப்பை நொறுக்கணும், அதுதான் பெரிய அஜெண்டா. பிக் பாஸ்குள்ள எதுக்கு இவங்களை கொண்டு வரணும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கான விடுதலை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவோ பண்ணிருக்காங்க. இந்த ஆலய நுழைவு போராட்டம் இதெல்லாம் பயங்கரமா போராடி இருக்காங்க. பட் அதெல்லாம் தேவையான விஷயம். தாழ்த்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள வரணும், சம உரிமை வரணும், சமத்துவம் வரணும், இதெல்லாம் ஓகே, சூப்பர். இது எல்லா இடத்துலையும் நடக்கணும். சமத்துவம், சம உரிமை எல்லா இடத்துலையும் இருக்கணும். எல்லாருக்கும், அவன் யாரும் இவன் யாரெல்லாம் கிடையாது, எல்லா மனிதர்கள் சம உரிமை இருக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன், தப்பே கிடையாது. ஆனா இது அந்த சம உரிமைக்குள்ள வராது. இது உரிமையே கிடையாது. தன் உடம்பு, தன் பாலின ஈர்ப்பு, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த சமூகத்து மேலே அக்கறையாக இருக்கிறதே நோயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சக்தி திருமகன் படத்தில் சமூகத்துக்கு மேலே இருக்க பிரச்சனை, சமூகத்தினால பாதிக்கப்பட்டதுனால சமூகத்துக்கு வந்து ஒரு விஷயத்த மாற்ற ட்ரை பண்ணுறதுலாம் அது ஒரு நோயா, அதுக்கு ஒரு டிசார்டர்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு டிசார்டர் தான். இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு நோய் தான். இந்த நோயை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதை நார்மல் பண்ணுறாங்க, இதை பூஸ்டப் பண்ணி விட்றானுங்க எல்லா ஆங்கிள்லையும். இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, சினிமா, எல்லாத்தையும், நாடகம், சீரியல், எல்லாத்துலேயுமே சின்ன அளவுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கூல்ல முதற்கொண்டு குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் தெரியுமா? இது வந்து மனிதனோட சமூகம் அழிஞ்சு போயிருங்க. இப்படிலாம் போச்சுன்னா உங்களுக்கு இது புரியாது. சமூகம்னு ஒரு கட்டமைப்பு இருக்க வரைக்கும் தான். அதாவது நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்புலாம் இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி ஆணும் பெண்ணும் இனி சேர்றாங்க, ஓகே. ஒருத்தன் 2-3 பொண்டாட்டி வச்சிருக்கான், 3-4 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, இதெல்லாம் காலங்காலமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அரசர்களே 10-15 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் புனிதங்களா? ஸோ எல்லாரும் இது நார்மல் தான். ஆணும் பெண்ணும் சேர்றது தான் இயற்கை. இயற்கைக்கு நிகராக நம்ம என்னைக்கு செயல்படுறோமோ அன்னைக்கே நம்ம நெகட்டிவிட்டிக்கு பக்கம் போயிருக்கோம். பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவிட்டி, அதாவது தவறான ஒரு பாதையில் போகிறோன்னு அர்த்தம். இதை தெரியாம இதனால ஒரு குழந்தை இறந்திருக்கு. இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ்னால இது நடந்திருக்கு. பட் இந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்கள், இந்த ஆப்பு ப்ரொமோட், நிறைய லைவ் டெலிகாஸ்ட், இந்த ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு 1-2 மேட்ரு வந்து நம்ம அப்பப்போ பேசுகிறோம், அப்பப்போ வெளியே வந்துச்சு. இப்போ கூட A2D நந்தா வந்து கேகேன்னு ஒருத்தர், அவர் அண்ணன் வந்து வீடியோ போட்டாருன்னு சொல்லி ஸ்ட்ரைக் அடிச்சாங்கல்ல.
அந்த பெண் வந்து ஒரு ஆள் வந்து வெளியே வந்தோன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் இது மாதிரி எண்ணற்ற ஆட்கள் இருக்காங்க. BMW, ஆடின்னு ஒரு பார்ஷியலான லைஃப் வாழ்றதுக்காக ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதாவது சுரண்டல் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெண்கள் ஆண்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து இதை வந்து ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு சொல்லி கார்டு போட்டு இதுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணி போயிட்டு இருக்கானுங்க. இது ரொம்ப ஒரு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. நான் அதை பற்றி பேச வேணும்னு நினச்சேன். இது எதுக்கு கர்மம், அது தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டேன். பட் இது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. இப்போ இதனால எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த சமூகத்தை அவங்க கெடுத்துட்டாங்க. சீரியஸ்லி சமூகத்தை மொத்தமாக கெடுத்துட்டாங்க. ஏங்க எல்லாமே மறைபொருளாக அங்கேயும் இங்கேயும் ஒன்று ரெண்டு இருக்கத்தாங்க செய்யும். எல்லா சமூகத்திலையும் எவ்வளோ நாகரிக உச்சத்தில் இருந்தாலும் எவ்வளோ கரெக்டான விஷயத்தை உருவாக்கி கொடுத்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பிசுறு தட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது எங்கேயோ இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கேயோ இருக்க எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம நியூஸ் கேட்டுட்டு இருக்கோம். லவ்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியெல்லாம் ஒரு 50, 60 ஒரு 100 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி லவ்னு சொன்னாலே பெரிய லெவலில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நம்ம மாமா மேலே தான் கட்டணும், மாமா சொந்தக்காரன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் பெரிய மேட்டராக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நாரி போய் இப்போ எல்லார் வீட்லையும் நார்மலாக லவ் மேரேஜ் நடக்குதா? ஸோ இது ஒரு நார்மலைஸாக பண்ணிட்டாங்களா? பட் இதனால ஏதாவது ப்ராப்ளம் கிடையாது. சமூகத்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யாருமே யாரை வேணால் லவ் பண்ணலாம். அது வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் பெண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம். ஆணும் பெண்ணும் அது கிடையாது. ஏன் பொண்ணும் பையனும் லவ் பண்ணக்கூடாதா? அதை பற்றி பேசலாம். ஸோ அது நாட் அலோடு. பெண்ணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது நார்மல். இது லவ்ன்றது இயற்கையாக வர ஒரு விஷயம். ஒரு ஹார்மோனிக்கல் சேஞ்சு, ஒரு டோபமைன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மல். ஆனால் இவங்க பண்ணுறது கொடூரமான விஷயம். இப்போ அங்கேயும் இங்கேயும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் லவ் மேரேஜ்ன்றது யாரோ ஒரு ஊரில் ஒரு தெருவில் எவனாவது ஒருத்தர் இருப்பான். இப்போ வீட்டுக்கு 2 பேர் இருப்பான். அப்படி தான் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த LGBT மேட்டரை ஒரு ஊரில், ஒரு நாட்டில், ஒரு தெருவில் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு நம்ம வீட்லேயும் இது நார்மலைஸ் பண்ணப்படும். அப்படித்தான் ஒவ்வொன்றும் வீட்டில் வந்திருக்கு. இந்த பிக் பாஸ் மேட்டர்லாம் வந்த புதுசில் எல்லாரும் எதிர்த்தாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அவ்வளோ கொடூரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நல்லபடியாக ஆரம்பிச்சாங்களோ இப்போ அதை கொடூரமாக போயிட்டானுங்க. 9வது சீசன்லேயே நாசம் பண்ணுறாங்க. இன்னும் 10-15 போனால் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. சிதைச்சிருவாங்க. இப்போ சமூக கட்டமைப்பை சிதைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த லைவ் மேட்டருக்கு வருவோம். நட்சத்திர நகருன்னு சொல்லி ரஞ்சித் படம் எடுத்தாப்புல. இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து 2 பேர் LGBT அஜெண்டாக இருந்து அவங்களுடைய கர்மம் அவங்க 2 பேர் இன்டிமெண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணத்துக்கு இன்டிமெண்ட்னு கூட சொல்ல முடியாதுங்க அவங்கள. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற காரணத்துக்கு குழந்தை தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய முடிச்சு விட்ருக்காங்களே. இதை பற்றில பேசியிருக்கணும் ரஞ்சித். ஏங்க நம்ம சொன்னது இப்படி கிடையாதுங்க, இது தவறுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். இது மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா மனிதனுடைய ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அவன் இந்த எல்ஜிபிடின்ற ஒரு விஷயம் வருதுனாலே இப்போ ஒரு ஒன் அண்ட் ஒன்லி காமம் மட்டும்தான். எதுவுமே இல்லை. லவ் கிடையாது. லவ்வாக இருந்துச்சுன்னா அந்த பெண் அந்த குழந்தைய முடிச்சு விட்ருப்பாங்களா? லவ்னா என்னங்க? அன்புங்க, பெண்மை. அந்த லவ்வில் எப்படிங்க ஒரு கொலை உருவாகும், ஒரு 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 உயிர் போக அளவுக்கு நடக்கும்? அப்போ அது லவ் கிடையாது, லஸ்ட் தானே. அந்த லஸ்ட்டை இவங்க ப்ரொமோட் பண்ணி லவ்ன்ற பேரில் அதை வியாபாரம் பண்ணி இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண நட்சத்திரத்தை நகர்த்தின இந்த ஆள் போட்டிருக்க ட்வீட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன். இதுக்கு போட்டுக்கிட்டு இருக்காராப்பா செக் பண்ணி பார்த்தேன். இந்த பெண்மணிக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காப்புல. இது வெயிட்டை பற்றி கேட்டதுக்கு கடுமையான எச்சரிக்கை. ஒரு உயிர் போச்சு உங்களுடைய அஜெண்டானால. போடலை, கீழே திக் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் ஒன்று சாதி பற்றி தானே இவங்க பொழப்போடுறதே சாதி வச்சு தானே. ஆணவ படுகொலைன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்புல. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காருன்னா பைசனுக்கு சீமான் போயிருக்காரு போல, அது போட்டிருக்காரு. இந்த 3 போஸ்ட் தான் இந்த இன்னைக்குலேருந்து நேற்று வரைக்கும் போட்ட போஸ்ட்டு. இவ்வளோதான் இவங்கள தான் நீங்கள் புரட்சி போகிற டேரக்டர்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இவங்க தான் ஒரு பெரிய இதாக பேசுகிறாங்க வெளியே வந்துக்கிட்டு. இவர் நடித்த அட்டகத்தி படத்தில் என்னது, கூட்டி போய் மேட்டரை முடிச்சிடுறா, அப்போ தான் உங்களே இருக்கும், அதானே சொன்னார். அட்டகத்தி படம் இவர் தான் எடுத்தார். இவரே சொல்கிறாரு அட்டகத்தி படம் மட்டும் சக்ஸஸ் ஆகணும்னா நான் இடத்துக்கு வளர்ந்துருக்க மாட்டேன். அப்போவே படம் நடிச்சு உட்கார வச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு புரட்சி டேரக்டர் நட்சத்திரம் நகர்ந்து வந்திருக்குமா? ஏன் இப்படி இருக்கீங்க? அது எடுத்த படம்லாம் புரட்சி படமா? சாதியை ஒடுக்குமுறைன்னு சொல்லி சாதியை தூண்டி விடுறது, அதனால பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ ராமநாதபுரத்தில் நடந்துச்சுல, இவங்க தூண்டி விடுறதுனால நடக்குது. ஆல்ரெடி அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏற்கனவே அந்த மைண்ட் செட்லாம் சுற்றி தராங்க. நீங்கள் இதை தூண்டி விட்டு ஆமாம் இருக்கும் அப்படின்னு காட்ட வைக்கிறீங்க. இப்போ இந்த நட்சத்திர நகர்ந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கா? இதை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் தானே ப்ரொமோட் பண்ணீங்க. இதில் நடக்கிற பாதக சாதகத்தையும் பேசணும்ல, ஏன் பேசலை? இந்த பெண்மணிக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்க. இவ்வளோதான். இவங்கெல்லாம் புரிச்சுட்டு நம்பிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல். நான் சொல்கிறது வந்து பொதுவாக அட்ரஸ் பண்ணலை. பொதுவாக யாருமே இவங்கள மாதிரி எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க.
அவங்க சமூகத்தில் இருக்கவங்க இவர் நம்ம புரட்சி டைரக்டர், நமக்கு நம்ம ஆளுல இருந்து ஒருத்தர் மேலே வந்துட்டார் அப்படி நம்பிட்டு இருக்கீங்க. நம்ம ஆளுல இருந்து ஒருத்தர் மேலே வந்தான்னா நம்ம ஆளுகளையும் சேர்த்து கூட்டி வரணும். அது ஓகே. நல்ல ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போய் நம்ம சமூகத்துக்கும் சேர்த்து நல்லது பண்ணணும். இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இவர் எடுக்கிற படங்கள் தான் சமூகத்துக்கு கொடுக்குற அர்ப்பணிப்பான். ஏன் இந்த படத்தினால சமூகத்தில் அர்ப்பணிப்புல என்ன நடந்துருச்சு சொல்லுங்க? என்ன நடந்துருச்சு? இந்த படம் எடுக்க தான் இந்த சாதிகள் அடிப்படை பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு. பாத்ரூம் வெளியே போகக்கூடிய கழிவை தூக்கிட்டு போய் குடிக்கிற தண்ணிக்குள்ள போடுற அளவுக்கு இவங்களோட இந்த பிரச்சனை பூதாகரமா இருக்கு. அதிகமா கேட்கக்கூடிய அந்த நியூஸ் எல்லாம் இப்ப அதிகமா கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்களும் அதிகமா படம் எடுத்துட்டு இருக்காங்க. இது மூலியமா இந்த ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு அப்படின்னா, குளங்கிய குட்டையில் மீன் பிடிக்கிறது ஈஸின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க குட்டையை கிளப்பி விட்டுறாங்க. நல்லா இருக்க தண்ணியை கிளக்கி விட்டு அதுல இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஒரு எத்து அங்கிட்டு ஒரு எத்து. இந்த வெறுப்பை ஃபுல்லாக அவங்க டிக்கெட்டா மாத்தி சம்பாரிச்சுட்டு BMW ஆடில படுத்துட்டு போயிடுறாங்க. கேட்டா புரட்சி டைரக்டர்ன்றாங்க. நான் 2 தரப்பையும் சொல்றேன். ஆண்ட பரம்பரையும் சொல்லி இவங்க 2 பேருமே நாங்க மேல நீங்க கீழேன்னு சொல்லி 2 பேருமே இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, மக்களை டிவைட் பண்ணி பிரிச்சு ஆள்ற சூழ்ச்சி தான் எல்லா ஆங்கிள்லையும் நடக்குது. இது மட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராம்லயும் அப்படிதான். இவன் அவனை திட்டுவான், அவன் இவனை திட்டுவான், வேந்தங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆட்களோட பின்புலத்தை தேடுங்க. சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு அஜெண்டா ஒருத்தன் பூத்துறான் அப்படின்னாலே, இந்த புத்தர் சிம்பாலிசத்தை எவனா தூக்கிட்டு வரானோ அவனெல்லாம் பின்னாடி கிராஷ் செக் பண்ணு. புத்தர் சிம்பாலிஸ் எங்கெல்லாம் சொருகிறான்னு அவனை மோத செக் பண்ணு. அவன் தான் மெயின் வில்லனு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்லைக்கன் ஆல் அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. என்ன சொல்றதுனே புரியல எனக்கு. டெய்லி நானும் ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து உங்கள்கிட்ட அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எந்த லெவலுக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கிறீங்கன்றது தெரியல. இது நல்லது முன்னாடி போய் சேர்றதை விட சொல்லுவாங்கல்ல, உண்மை போய் வாசலை விட்டு வெளியே போறதுக்குள்ளேயும் போய் செருப்பை போட்டுட்டு ஊரை போய் சுத்திட்டு வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பட் உண்மை அது லேட்டாக தான் போய் சேரும். சேரக்கூடிய நேரமும் காலமும் சரியாக தான் அமையும். ஆனால் அதோட இழப்புகளும் பாதிப்புகளும் பெருசாக இருக்கும். எனக்கு தெரியும். நான் இப்போ இங்கே நிற்கிற ஸ்டாண்டு வந்து இன்னைக்கு வந்து இது வந்து சக்சீடான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கலாம். பட் போக 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 அந்த அந்த எனக்கு தெரியும் அது வந்து ஸ்ட்ராங்கான பில்லர். இந்த நான் போடுற பேஸ்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது அசைக்கவே முடியாது. ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும், பல இழப்புகள் இருக்கும், நிறைய பாதக சாதங்கள் இருக்குது. இது புரிஞ்சு தான் நம்ம இங்கே இருக்கோம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக்க ட்ரை பண்ணுங்கள். கண்ட கருமாந்திரத்தையும் பார்த்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். பாவம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் நல்லது நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த LGBT இதெல்லாம் நல்லது நினச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கனாலே, இயற்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒரு தேனி ஆண் தேனி பெண் தேனியோட போதான் இணை சேர்க்க பண்ணுமே தவிர போய் மாற்றி மாற்றி பண்ணாது. இயற்கையே சுழாலுங்க. இவங்களை சொல்ற மாதிரி மகரந்த சேர்க்கை பண்றதுக்குன்னு ஒரு சில பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் மாதிரி வேற பேட்டர்ன்ல நடந்துச்சுன்னா அங்க பூவும் காய்க்காது, கனியும் காய்க்காது, அந்த இடத்துல சுழற்சியே உருவாயிராது. எக்கோ சிஸ்டமே அழிஞ்சு போயிடும். உனக்கு புரியுதா புரியலையா? ஒரு இடத்துல ஒரு உயிரினம் வந்து அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டில் வந்து மேஜரா வந்து விலங்கு வேட்டையாடுறது, சிங்கம் வேட்டையாடுறது மான் தான். மான் இனம் மட்டும் திடீர்னு அழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கம் இனம் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய் காணாம போயிடும். சிங்கம் இனம் காணாம போயிடுச்சுன்னா இந்த சிங்கமும் இந்த மானும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த எக்கோசிஸ்டத்தை அந்த இடத்துல டக்குன்னு வேக்யூம் உருவாயிரும். அந்த வேக்யூம் ஃபுல்லாகிறதுனால நிறைய புற்கள் உருவாகும். நிறைய புற்கள் உருவாகுதுன்னா இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது அப்நார்மலாக இந்த ஸ்டேபிலிட்டி இருக்குல்ல, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளில் டக்குன்னு 2 விஷயத்தை எடுத்த உடனே அந்த 2 விஷயத்தை எடுத்தோடனே இன்பேலன்ஸ்ட் ஆயிரும். அந்த இன்பேலன்ஸ்ட் கொலாப்ஸ் பண்ணிடும். இயற்கை திருப்பி தன்னை சரி பண்ணி இருக்கிறதுக்காக பெரிய ஒரு இழப்பு நடக்கும். அந்த பேலன்ஸ் நடக்கிறதுக்குள்ளேயும் பல இழப்புகள் பார்த்து சந்திச்சிருவீங்க. ஒரு இயற்கைக்குள்ள ஒரு மானை எடுத்துட்டாலே இவ்வளோ நடக்குது அப்படின்னா, சமூகத்துக்குள்ள பெரிய நாகரிகம் உள்ள ஒரு மனித கூட்டத்துல முக்கியமான ஒரு கோர், அதாவது கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு. அந்த கட்டுப்பாட்டுல ஒன்று உருவி எடுத்துட்டீங்க அப்படின்னா சமூகம் அழிஞ்சு போயிடும். மனித சமூகம் அழிஞ்சுன்னா உலகமே அழியும். ஏன்னா நாம தான் அந்த பூமியை கட்டி ஆள்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நாம தான் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். திங்க் பண்ணுங்க, கொஞ்ச நாள் திங்க் பண்ணி பாருங்க. இன்னொரு சின்ன கிளிப்பை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பெண்கள் வந்து அவங்களோட விடுதியில தங்கியிருக்காங்க, மகளிர் விடுதியில தங்கியிருக்காங்க. அந்த விடுதிக்குள்ள அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களே, அந்த துறை சம்பந்தப்பட்ட ஆட்களே உள்ள ஹிடன் கேமரா பாத்ரூம்ல வச்சு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான ஒரு போராட்டம். இங்க ஒரு பெண் குண்டா இருக்குன்னு சொன்ன உடனே கடுமையான எச்சரிக்கை கொடுத்த பாரஞ்சித் ஒரு பெண்கள் கூட்டமே போராடிட்டு இருக்கு. எங்க புடுங்க போனாருன்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கல, சமுதாயம் கேட்குது. மக்கள் அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கேட்குறாங்க. பாலிமெட்டியில இருந்து கற்றுக்க வேண்டியது. என்ன ஆளுங்க நான் கேட்டேன். ஜாதி மதம்லாம் கணக்கு கிடையாது. நல்லவன் கெட்டவன் அவ்வளோதான் கணக்கு. இது வேற கேம். அப்படி ஓரமாக உட்காந்து வேடிக்கை. Who is this guy?